ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து காலையில் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் ரெண்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படி என்னங்கிறத பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நான் ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே பாப்பா பாருங்கன்னா எழுந்திரிச்சு வந்துட்டா. இப்போ இவங்களுக்கு பால் கொடுக்கணும். பால் கொடுத்துட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. ஸோ நம்ம எத்தனை மணி நேரத்தில் நம்ம சமைக்கிறோம், 1 மணி நேரத்தில் சமைச்சிடறதான் பிளானு. அதுக்குள்ளேயும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சமைக்கலாம், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாங்க 2 பேருமே 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், சின்ன குட்டி 6 மணிக்கு தான் பயிர் தூங்கிட்டு இருக்கா. அவ்வளோக்கு எழுந்திரிச்சிருவா. இது என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கேமரானாவே டக்குன்னு எழுந்திரிச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சாவே அவங்களுக்கு எப்படி தான் தெரியும்னு தெரியல, எழுந்திரிச்சிடறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன நொரப்பிக்கங்காய் குழம்பும் பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து பெரிய பீன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ பெரிய காராமணி. நிறைய பேர் சொன்னாங்க அது காராமணி அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரி, புதுசாக நான் அப்படி தான் பேர் வச்சு பார்ப்பேன். ஆக்சுவலாக பார்த்தா பீன்ஸ் தான், பெரிய பீன்ஸ் மாதிரி இருக்கு. இது பீக்கங்காய் கடையல், நுரை பீக்கங்காய் கடையல், காராமணி போட்டு ஒரு பொரியல் பார்க்கலாமா? வாங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அப்புறமே நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது என்னோட வந்து உங்கள்கிட்ட டேஸ்ட்டும் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோபோ சங்கரன்னா நேற்று வந்து RIP இறந்துட்டாங்க. அது ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. அந்த அண்ணாவோட ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா சிரிக்க வைக்கணும்னு சொல்லி நல்லா பண்ணுவாங்க. அந்த அண்ணனை விட அந்த அக்காவுக்கு தான், அந்த அண்ணனோட ஒய்ஃப் ரோபோ சங்கரனோட ஒய்ஃப், அந்த அக்காவுக்கு தான் பயங்கர ஹேட்ஸ் ஆஃப். அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் உடம்பு சரியில்லாம போய் ரொம்ப 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 ஒல்லியாகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது வந்து அந்த அக்கா தான் வந்து மீண்டு கொண்டு வந்து பழைய ரோபோ சங்கரனா மாதிரி நல்லா வெயிட் போட்டு நல்லா தான் இருந்தார். அவர்லாம் இறப்பாருன்னு யாருமே கனவுன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் பாவம், நல்ல திறமையான ஆளுங்க தான். நான் வந்து ஃபீல்டில் இந்த ஃபிலிம்லி இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப மனசளவு கஷ்டப்பட்டது ரோபோ சங்கரனாவும் வடிவேல் பாலாஜனா இறந்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வளர்ந்து வர காமெடின்ஸு. அவங்க நல்லா ரீச் ஆக வேண்டிய, நல்லா காமெடி பண்ணுவாங்க, நல்லா ரீச் ஆக வேண்டியது. ஏன் அவங்க அந்த மாதிரி சிரிப்புன்றவங்க சீக்கிரமாக இறந்து போகிறாங்க, ஏன்னே எனக்கு தெரில. ஆனால் ரொம்ப நேற்று வந்து நான் சும்மா நேற்று வந்து சும்மா சரி எங்கள் வீட்டில் வந்ததுக்கப்புறம் சும்மா நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பயங்கர ஷாக் ஆகிட்டேன் நான். என்னடா அப்படின்னு அந்த நேரம் மீண்டும் வந்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப முழுமையாக நம்மளோட பழைய வெயிட் வந்துருச்சு. நல்லா காமெடி பண்ணார், தெளிவாக பேசினார், ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் எந்த அளவுக்கு இப்படி திடீர்னு ஆவான்னு நினச்சி கூட பார்க்கல. நான் இதில் இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து வாழ்க்கை வந்து அவ்வளோதாங்க. அதுக்குள்ளே போட்டி பொறாமை, நீ பெரியவன் நான் பெரியவன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதீங்க. முதல்ல யாரையுமே ஏமாத்தாதீங்க, உண்மையாக இருங்க எல்லாரையும். கொஞ்சம் வாழ்க்கை வந்து அடுத்த ஜென்மத்தில் நம்ம எப்படி பிறப்போங்கிறது நமக்கே தெரியாது. அதனால வந்து எனக்கே நான் சொல்லிக்கிறேன். இது வந்து கெட்டடா காலங்க தான் கருத்து பேசுகிறாங்க எல்லாம் நினைக்காதீங்க. பூமர் ஆன்டி அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. சும்மா சொல்கிறேன் நான். அதுக்குள்ளே நீ பெருசு நான் பெருசு, உங்கள்கிட்ட பணம் இருக்கு, எல்லாத்துக்கிட்டையுமே பணம் இருக்கு. பணம் இல்லாத உலகத்தில் யாருமே இல்லை. தேவைக்கான அளவு பணம் இருந்தால் போதும். அதிக பணம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நிறைய ஃபாரின் ட்ரிப் போங்க, நிறைய என்ஜாய் பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம ஊர்லேயே பார்க்காத நிறைய இருக்கு, நிறைய பாருங்க. இந்த தாய்லாந்து கல்ச்சர் எப்படி தெரியுங்களா? நம்மள மேலே பேரன் பேத்தி எல்லாம் சேர்த்து வைக்கணும், லேண்டு வாங்கணும், வீடு கட்டணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு சம்பாதிக்கும். பிள்ளைங்க வந்து இப்போ வேலைக்கு படித்து முடிச்சோடனே வேலைக்கு அனுப்புகிறாங்க. வேலைக்கு அனுப்பிச்சோடனே அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு அவங்களுக்கு தேவைகளை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கார் தான் வாங்குறாங்க. கார் வாங்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சேவிங்ஸ் அந்த மாதிரிலாம்
எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும். அவங்களுடைய இந்த மாதிரி சொத்து வாங்கணும், ஒரு வீடு காரு, அவ்வளோதான் அவங்களுடைய எய்மே, மேக்ஸிமம் எய்மே அவ்வளோதான். லேண்டு வாங்கணும் இது அந்த மாதிரிலாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க வந்து சம்பாதிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்குன்னு நம்ம கல்ச்சர் அப்படி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ஜாய் பண்ணுங்கள், ஓரளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள், நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு படிக்க வைங்க, அவ்வளோதான். படிக்க வச்சு அவங்க கையில் நிற்கிற அவங்களே கல்யாணம் பண்ணாலுமே அவங்க காலில் அவங்க நிற்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒரு வேலையோ ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம ஜாலியாக இருக்கிறதா பார்க்கணும். அது திரும்ப நம்ம என்ன பிறப்போனே நமக்கு தெரியாது, பிறப்போமானே என்னன்னு தெரியாது நமக்கு. ஸோ அதனால் நம்ம ஜாலியாக இருந்துக்கணும். அவ்வளோதான். கடவுள் வந்து நமக்கு இத்தனை கொடுத்துருக்காரு, கண்ணு காது மூக்கு ஒரு உடம்பா படைச்சு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருந்து நல்லா சாப்பிட்டது நல்லதையே சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். நொரப்பீக்கங்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இங்கே வந்து நிறைய நொரப்பீக்கங்காய் கிடைக்குது. நம்ம ஊரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நொரப்பீக்கங்காய் கிடைக்கும். இங்கே வந்து நல்லா நொரப்பீக்கங்காய் கிடைக்குது. எனக்கு இந்த பீன்ஸ் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே சேர்த்து வச்சு சட்டத்துக்கு கட் பண்ணி வச்சுருவேன். இதெல்லாம் 5 நிமிஷம் கூட ஆகாது. எல்லாருமே சொல்லுவாங்க, வீட்லேயே சொல்லுவாங்க, எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, நைட்டே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிரு அப்படின்னு. அது என்னமோ எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் ஆனால் சரி காலையில் ஃப்ரெஷ்ஷாக தான் கட் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது. நாளைக்கு பாப்பாக்கெல்லாம் ஸ்கூலுக்கே போனாலும் நம்ம வீட்டை எடுத்து தான் செய்வேன். பாருங்க நீங்களும். எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக காய் கட் பண்ணால் தான் கட் பண்ண மாதிரி இருக்குது. அருவாமனைலாம் நம்ம ஊரில் கட் பண்ணுவாங்க அம்மாங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு கட் பண்ண தெரிய மாட்டேங்குது. அது ஸ்பீடு வர மாட்டேங்குது. நம்ம எந்த அளவுக்கு இங்கே ஸ்பீடாக கட் பண்ணுறோமோ அந்த ஸ்பீடு வர மாட்டேங்குது. எனக்கு 2 அடுப்பாக இருந்து இப்போ ஆளுக்கு ஒரு அடுப்பு வச்சுருந்தா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒத்த அடுப்பு இருக்கிறதுனால 2 அடுப்பு இப்போ யூஸ் பண்ண வேண்டியதான். என்ன பண்ண முடியும், அதுக்காக கொடுத்து விடணும். சமைச்சிட்டு லேட் ஆகிடுச்சுன்னு கொண்டுட்டு போகாமல் போனால் செம்ம காண்டாயிடுங்க. சமைக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னு போனால் காண்டாயிடும். அதாவது நேரமாக சமைச்சு வச்சுட்டேன்னா, சமைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த நாளே எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகும். அவ்வளோதான். காராமணியும் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வெங்காயம் கட் பண்ணால் வாங்கலாம். பெரிய குட்டியும் எழுந்திரிச்சிட்டாங்க. பால் 2 பேருமே பால் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த குடிச்சு முடிச்சு இங்கே வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு நம்ம சமைச்சு முடியும். அட்லீஸ்ட் வதக்கி விட்டேன்னா போதும். நம்ம அப்பப்போ பார்த்துட்டு கூட பண்ணிப்பேன். பீக்கங்காய் குழம்புக்கு 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நொரப்பீக்காய் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நொரப்பீக்காய் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நொரப்பீக்காய் குழம்பு வச்சு தோசை ஊற்றி கொடுக்க வேண்டியதான் பார்ப்பாங்க. அது ஒரு ஏதாவது ஒரு குருமா மாதிரி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நைட்டும் அதே வச்சுக்கலாம் தான். டைம் இருக்கு. அவங்க அப்பா அவ்வளோதான் ரெடி ஆகுது. முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா அவ்வளோதான் டக்குன்னு ரெடி ஆகுது. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 3 வரமிளகா சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன், 2 தக்காளி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகா போட்டுக்கோங்க. நம்ம பொடி எதுவும் போட போகிறதில்ல, அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகா போட்டுக்கோங்க.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான குழம்புக்கே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நுரப்பிங்க சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்களா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நுரப்பிக்காயில் தண்ணி விடும், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்மளுடைய பீக்கங்காய் நல்லா கொதிச்சு வந்துடும். நல்லா வெந்து கொதிச்சு வந்துடுங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள், இதுலேயே மஞ்சள்தூள் போட்டோம். மஞ்சள் அளவு உப்பு, தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள். இது ரொம்ப காரமாக இருக்கணும், கொஞ்சமாக போட்டுருவேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து செம்ம காரம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இது வந்து மல்லித்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அவ்வளோதாங்க. இந்த மசாலா அவ்வளோதான். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் வச்சு மிக்ஸ் பண்ணாலும் பண்ணலாம், கையெல்லாம் எரியும், அதனால் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும் போது அவ்வளோ நிறையா அந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு ஆளுக்கு தான் 10. இதெல்லாம் காரமாக இருந்ததுன்னா நான் சாப்பிடுவேன், காரம் கம்மியாக தான் பாப்பா சாப்பிடுவேன். பாப்பாவுக்கு எல்லாம் செய்யணும் மறுபடியும். நான் அப்பப்போ கடையில் தான் சரி அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கரண்டில் வச்சு விட்டுலாம். தக்ஷினி கரண்ட் அடுப்பு வந்து அந்த தவா வந்து சப்போர்ட் பண்ணாது, கொத்தமல்லியை நல்லா அலசிட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி போட்டலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கடைஞ்சி எடுத்தோம்னா நம்மளுடைய குழம்பு ரெடி. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு காரம் பண்ணி ஏங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லையா. இதுவே நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கணும். இதில் ஊற்றி அப்படியே மூடி வச்சுக்கணும். நல்லா வெந்து வந்துடும். வெந்து ட்ரை ஆகி வந்தால் நம்மளுடைய காரம் கடையில் தான் இப்படி மற்ற வச்சுட்டு நம்ம வந்து குட்டி குட்டினாவே நமக்கு சொல்லி கடைஞ்சிடும். எங்கள் மாமியாரும் சரி எங்கள் அம்மாவும் சரி வச்சுட்டு கடைவாங்க பாருங்க, சிக்கு 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 நல்லா கடைச்சி வச்சுருவாங்க. நம்ம கடையில் தான் கிடையாது, வேறு வழி இல்லை. ஊரில் இருந்தேன்னா ஏதாவது செய்யவே மாட்டேன். சப்போஸ் ஏதாவது செய்கிற மாதிரி இனிமேல் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கடையில் இருக்கிற எங்கள் அம்மாவுக்கு போய் மாமியை கொடுத்துருவேன். இல்லை நம்ம பழகும் இல்லை, எப்படின்னு கற்றுப்போம். இப்போ எத்தனை மிஷின் வந்தாலும் இந்த மாதிரி மட்டு வச்சு கடையில் டேஸ்ட்டே தண்ணி. நம்ம எப்படி மிக்ஸில் அரைச்சி சட்னி சாப்பிட்றத விட ஆட்டுக்கல் அரைச்சி சாப்பிட்ற சட்னி செம்ம டேஸ்ட்டோ. அதே மாதிரி ஒன்று நான் மைண்டில் வச்சுருக்கேன். நாங்கள் ஊரில் போய் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா இது வந்து அடுப்பில் சமைக்கிறது, கையில் ஆட்டுறது, சட்னிலாம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வீடும் போட முடியாது. ஏதோ டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன். காரமணி வெந்துருச்சு. கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லா இருக்குமேன்னு தேங்காய் போடுறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய காராமணி ரெடி ஆயிடுச்சு.
தேங்காய் போட்டால் தான் ஃபினிஷிங் நல்லா இருக்குல்ல. ஓகே, நம்முடைய காராமணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையலில் என்னென்ன பண்ண பார்த்தீங்கன்னா நுரப்பீங்காய் குழம்பும் காராமணி பொரியலும் பண்ணிட்டோம். அடுத்து நான் தோசை ஊற்றணும். அதுக்கப்புறம் வாக்கிங் போகணும், தோசை ஊற்றணும், பாப்பாவுக்கு சாப்பிட வைக்கணும். ஃபுல் டே வேலை பிஸியாகவே இருக்கும். என்னோடய லஞ்சு முடிஞ்சு நான் தோசை ஊற்றினா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டைம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஏங்க டைம் என்னங்க? 6:45. நான் ஆரம்பிச்சது 6 மணி. 6 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிட்டா. அவளுக்கு பாலை கொடுத்து பண்ணுறது 6:45 சமையல் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட்டு, இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி டிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டட்டா பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.